அவன் சைல்ட்ஹுட்ல அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு இமேஜும் ரொம்ப சோகமா இருந்த இமேஜும் அவன் சாகும்போது வரும். அது ஒரு நார்மல் பீப்புள்னால அதை வந்து வெளியே சொல்லலாம். ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும்தான் அதை ஒரு நாவலாக எழுத முடியும், ஒரு புதினமாக படைக்க முடியும், அல்லது ஒரு பயோகிராஃபியாக எழுத முடியும். வெரி ரேர்லி in the whole world of cinema there are very few directors are able to articulate their inner experience. அது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த மாரி செல்வராஜுக்கு நடந்திருக்கு. ஆக்சுவலி he was able to articulate எப்படின்னா, இந்த குழந்தை வந்து ஒரு அரை மணி நேரம் அம்மா காணாம போயிட்டா அழுவும் பார்த்தீங்களா, அந்த தொண்டைக்குழி அப்படியே இது அந்த மாதிரி அழுதுருக்கான். உடனே நம்ம நினைக்கலாம், ரொம்ப சோகமான படமா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த 10 years நான் பார்த்த சந்தோஷமான படம் இந்த படம். அந்த வாழை எவ்வளவு பச்சையா இருக்கோ பசுமையா இருக்கோ அந்த அளவு பசுமையான படம் இந்த படம். வேர்டன்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, வேர்டன்ட்னு. அது ஏன் அவன் நம்மள்ட்ட சொல்லணும் அப்படின்னா, அவனுக்கு ஒரு மொழி இருக்கு. அந்த 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 தியாகராஜன் குமாரஜி சொன்னா டெக்னிக்கலா இஸ் எவால்வ்ட் அப்படின்னு இருக்கான். நம்மளுடைய முதல் படம் எப்பொழுதுமே தோல்வி படம். ஒரு டைரக்டருக்கு வணிக ரீதியில வின் பண்ணிடுவோம், ஆனா நம்மளுடைய ஃபார்ம்ல, நம்மளுடைய ஆர்ட்ல, நம்மளுடைய அடைகாத்தல்ல நம்மளுடைய ப்ரீவியஸ் மூவி ஆல்வேஸ் எ பேட் ஃபிலிம். அதனால தான் எல்லா டைரக்டரும் இங்க இருந்தவங்க எடிட் பண்ணி முடிச்ச உடனே அந்த படத்தை ஹேட் பண்ணிடுவாங்க. they will be spending years and years to edit the film. Once it is edited, once it is projected on the screen, it is a bad film. அவருடைய மிச்ச படங்கள்லாம் அப்படித்தான் இருப்பான். ஒரு நல்ல டைரக்டர் அப்படித்தான் இருப்பான். இந்த படம் அவன் வாழ்நாளில் I don't think he can make a better film than this. Mari, you can't do. I believe so. Because so much of truth in this film. ஏன் ட்ரூத்னா, ட்ரூத்தை எங்க கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு 8 வயசு பையன்ட்டு நீங்க பேசும்போது ஒரு 6 வயசு குழந்தைட்டு தான் அவ்வளவு ட்ரூத் இருக்கும். மாறி அதுக்கப்புறம் நிறைய ஃபிக்ஷன்லாம் மிக்ஸ் பண்ணலாம். ஆனா இந்த படத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு தாய்ப்பால் போல வந்து அவன் வந்து இந்த படத்தை சொல்லியிருக்கான். இந்த படத்துல நான் வந்து ஃபார்முக்கு இந்த படம் வந்து ரொம்ப முக்கியம்ன்றேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவன் பார்த்த வாழ்க்கையை, மறக்க முடியாத வாழ்க்கையை, நிறுத்தவே முடியாத அந்த அழுகையை, நிப்பாட்டவே முடியாத அவன் புன்னகையை இந்த படத்துல அப்படியே உறைஞ்சு போய் வச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்ம் அந்த படத்துல வந்து அவன் போயிட்டு கேரக்டர்ல நடக்க சொல்லிட்டு அவன் போய் நின்று பார்த்திருக்கான். இங்க நின்று நான் பார்த்தனா, அங்க நின்று பார்த்தனா, இங்க கேமராவை வைக்கலாமா அப்படின்னு அப்படியே ஒரு கோழி தன் குஞ்சுகளை அடகாக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கோழியாக அவன் கேமராமேனும் ஆகணும். கேமராமேன் சொல்ல மாட்டேன், நல்ல பையன் அவன். இது முழுக்க மாரியினுடைய விஷன். நண்பர்களே, இந்த மாதிரி ரேரஸ்ட் பிலிம்ஸ் வந்து இது வந்து ஒரு பெரிய அனுபவம். நம்ம தமிழ் சினிமாவில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தம்பிட்டு பேசிக்கினேன். நான் சொன்னேன் வந்து, டேய் ரஜினி சார் வச்சு ஒரு படம் பண்ணடா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, நான் பார்த்தேன், பிடிச்சிருந்தேன். அவன் சொன்னான், சார் என்ன சார் உங்களுக்கு இந்த படம்லாம் பார்ப்பீங்களா? நான் சொன்னேன், இல்லடா, ரஜினி சாரை ஒரு கேமரால வந்து அது ஒரு பெரிய ராஜநாகம், அது படம் எடுத்து ஆடும், அது ஒரு கேமரால வந்து அடக்கிறது ரொம்ப கஷ்டம்டா, அது ரொம்ப அழகா பண்ணிருக்கேன்னு சொன்னேன். ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபார்ம். ஆனா இந்த ஃபார்ம் இந்தியாவின் மிக முக்கியமான, நான் சொல்லுவேன், குருசவா சொல்றாரு, இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்தியா யூ மஸ்ட் see பதேர் பஞ்சாலின்னு சொல்வாரு. and I would say if you want to understand Tamil Nadu, please watch Valai. இந்த படத்தை பார்த்துட்டு வந்து நிறைய சொன்ன மாதிரி, இல்ல சார் இது வந்து ஒரு படம் மாதிரி இல்லை. ஆமா, படம் மாதிரி இருக்காது, இது வந்து பாடம், இது வந்து உங்க வாழ்க்கை. இதுல ஒரு டீச்சரை பத்தி சொல்லியிருப்பான். நம்ம வாழ்க்கையில அம்மா தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் சொந்தம் இல்லாத ஒரு சொந்தம், அது யாருன்னு கேட்டா டீச்சர் தான். நம்மளோட டீச்சர், அந்த டீச்சர்கிட்ட தான் நம்ம வந்து அதை வந்து காளியா பாக்குறதா, தேவியா பாக்குறதா. அம்மா கிடையாது, தங்கச்சி கிடையாது, அக்கா கிடையாது, ஆனா அவங்க யாரு அப்படி பெரும் பெரும் தவிப்பு இருக்கும் அந்த குழந்தை. அதாவது இந்த
கம்மிங் ஆஃப் ஏஜினுடைய முதல் பெண் அவ. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த குழந்தைக்கும் அந்த டீச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை எந்த படம் இந்த மாதிரி போர்ட்ரே பண்ணதே இல்லை. அந்த டீச்சரா வந்து ஒரு குழந்தைய நடிச்சிருக்கா. ஓ வாட் அ பெர்ஃபார்மன்ஸ், ஓ மை காட். அவளையும் மலையாளத்தில் தான் கூட்டி வந்திருக்கான். அதுதான் பெரிய வருத்தம். டீச்சர்களே இல்லை போல ஆக்சுவலா. ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். நான் நிறைய பேசலாம், நான் ஷூட்டிங்கை விட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு தான் ரொம்ப நாகரிகமா பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இந்த மேடையை விட்டு இறங்குறேன். என்னை பத்தி திட்டவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாம கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனசோட ரொம்ப கஷ்டத்தோட தான் நான் அந்த மேடையை விட்டு இறங்க போறேன். போன படம் ஒட்டுக்காளியில நிறைய பேசினேன், ஒரு குத்து டான்ஸ் ஆடினேன், அதுக்கு பெரிய மரியாதை கிடைச்சது. ஒரு 50 பேர் நல்ல காணொலி போட்டு திட்டினாங்க. நண்பர்களே, மேடையில் பேசுற மாதிரி போர் எதுவுமே கிடையாது. அட்டர் போர். I'm not speaking, I'm just performing like a clown. And I'm very sure I'm the most sad clown. இந்த 2 படங்களும் என் வாழ்க்கையை உருட்டி போட்டு விட்டதையா. இந்த 2 படங்களும் என் நாக்க அப்படியே ஒரு முடிச்சு போட்டுருச்சு என் நாக்குல. எனக்கு பேச முடியல. அப்ப நாங்க பேசும்போது அடுத்த வார்த்தை என்ன தெரியக்கூடாதுன்னு நான் பேசுறேன் ஆசைப்படுறேன். ஏன்னா நான் அடுத்த வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா நான் நல்லா பேசினா, வெற்றிமாறன் நல்லா பேசினா, ராம் நல்லா பேசினா இப்படி ஆயிடும். அதனால நான் கெட்ட வார்த்தைகள் பேசுறதையும் தயவு செய்து பொறுத்துக்கங்கன்னு சொல்ல வரேன். ஒரு பெண்ணை பார்த்து நீ நல்லா இருக்கமா, அழகா இருக்கமா சொன்னா அப்படிங்க என்ன மாதிரி இருக்குடி அப்படின்னு சொன்னாதான் அவ அழகு. அப்படி சொல்ல விடுங்க. இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தோட நான் மேடை விட்டு இறங்குறேன். நான் எதுவுமே பேசல. Please watch this movie. Please bloody watch this movie. It is going to transport you to some other level. ஒரு குரோசவாவையும் ஒரு பிரசானையும் நான் கண்டுபிடிச்சுக்கணும்னு சொல்லுவேன். நான் மாரி செல்வராஜையும் கொட்டுக்காளியினுடைய டைரக்டர் வினோத் ராஜையும் என்னுடைய ஆதர்சமான என்னுடைய நண்பர்கள். இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டர், உலகத்தின் மிகச்சிறந்த டைரக்டர் நான் பார்க்கறது வந்து வெற்றிமாறன், ராம், என் குழந்தை பேர் டக்குன்னு வரலடா, எமோஷன் ஆயிடுச்சு, தியாகராஜன் குமார்ராஜன். உடனே எழுதுங்க தண்ணி போட்டா இருந்தாங்க. நான் தண்ணி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலா. நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன், ஒல்லி ஆயிட்டேன் பாருங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 6 பேக்ஸ் உள்ள டைரக்டர் நான் தான் இந்தியாவில். அது ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் a beautiful experience my dear friends. இந்த படத்தை பாருங்க நண்பர்களே. நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம், நிறைய படம் பார்க்குறோம். அதாவது வந்து எந்த ரீசனுமே இல்லாம ஒரு தியேட்டருக்குள்ள போறோம். எந்த ரீசன் இல்லாம ரொம்ப சீப்பான படங்கள்லாம் இந்த கண்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. ரொம்ப மோசமான டயலாக்லாம் வந்து இந்த காதுகள் எக்ஸ்போஸ் ஆகுது. இந்த ஒரு வாழை மரத்தை தொட்டு இருக்கீங்களா? வாழை மரத்தை அறுக்கும் போது ஒரு அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும், அதை கேட்டிருக்கீங்களா? வாழையினுடைய பழத்தை வந்து மேல ஏறி பறிச்சு அந்த படத்துல அப்படி ஒரு குழந்தைக்கு கொடுக்குறான். அப்படி அதை உரிச்சு சாப்பிட்டுருக்கீங்களா? That is the most primal experience. அதான் நம்ம விட்டுட்டோம் ஆக்சுவலா. I am very happy this movie. இந்த படம் நிச்சயமா மக்களை, அதான் சொல்றேன், சில படங்கள் வந்து அது வந்து மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகும்னா நீங்க சாவர வரைக்கும் இந்த படத்தை பார்ப்பீங்க. இந்த படத்தை ஓடிடில வந்த பிறகு உலகத்தில் உள்ள எல்லாருமே பார்ப்பான். ஸ்பானிஷ் அமெரிக்கால அங்க வந்து ஸ்பானியன்ஸ்ல அங்க வாழமரம் இருந்தா, மெக்சிகோல வாழமரம் இருக்கும், அவன் பார்த்து அவன் ஐடென்டிஃபை பண்ணிப்பான். அந்த மாதிரி ஒரு படம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல வந்து நிறைய பேர் நடிச்சாங்க. அவன் பேர் கலையரசா ராஸ்கல் எந்திரா. அவன் வந்து நான் தான் அவனை அறிமுகப்படுத்தினேன். ஃபுல் கஞ்சாயிச்சு சொன்ன மாதிரி வந்தான் ஆக்சுவலா என் படத்துல. வந்து நடிச்சு கொஞ்சம் நிறையவே பேசுவான். ஊர்லாம் பேசுவான். அவன் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். வா, அவன் அந்த வாழ்க்கையை பார்த்துருக்க கூட மாட்டான். அவனுக்கு எப்படி லுங்கி கட்டணும், அவனுக்கு எப்படி வாழையை சுமக்கணும். ஐயா இந்த படத்துல வாழையை சுமந்திருக்காங்க. ஐயா வாழையை சுமந்திருக்காங்க. ஒரு தாய் தன் குழந்தையை சுமந்தது மாதிரி சுமந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. ஐ லவ் யூடா. ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. There is miles to go and you proved that. சூரிய அளவு இல்ல, நான் சூரிய பக்கத்துல வந்துட்டேன். தேங்க்யூ. உலகத்திலே ரொம்ப சந்தோஷம் ஆர்ட்டை பார்த்து ரசிக்கிறதும், அதை ஒரு பெரிய ஆர்டிஸ்டுங்களோட உட்கார்ந்து ஆர்டிகுலேட் பண்றது தான். ஐ எம் சோ ஹாப்பி. எனக்கு நம்ம ஒரு 4 ஆர்கஸ்ட்ரம் இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ.